பெராக்கா ஏஜி சபை வழங்கும் சத்தியத்தின் நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 70வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். இந்த சங்கீதத்தை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது இது தாவீதின் சங்கீதம் என்று அறியப்படுகிறது. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அநேக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தரோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். துதித்தலின் சங்கீதமாக அநேக சங்கீதங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில கடந்து வந்த நெருக்கத்தின் வேளைகளிலும் கண்ணீரின் வேளைகளிலும் அவர் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தன்னுடைய ஜெபங்களை ஏறெடுப்பார். அப்படி அநேக ஜெபங்களை நீங்களும் நானும் வேதத்துல பார்க்க முடியும். துன்பப்படுகிற எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவார். கர்த்தாவே, எதுவரைக்கும் தாமதமாயிருக்கிறீர்? என் ஜெபத்தை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்று அநேக சங்கீதங்களிலே தாவீது தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறார். இந்த சங்கீதத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், கர்த்தாவே தாமதியாதேயும். என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் ஆண்டவரே, நீர் தாமதியாதேயும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு அழைப்பை, கர்த்தாவே நீர் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்று சொல்லி தாவீது கர்த்தரை கூப்பிடுகிறார். அந்த அளவு அவருடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தின் வேளை இருந்தது. மேலும் பார்க்கிறோம் 101வது சங்கீதத்துல சொல்லுகிறார், 2வது வசனத்துல, கர்த்தாவே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர்? என்னை விடுவிக்கும்படியாய், எனக்கு ஆறுதல் தரும்படியாய், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும்படியாய் நீர் எப்பொழுது ஆண்டவரே என்னிடத்தில் வருவீர் என்று தாவீது தன்னுடைய விண்ணப்பத்துல இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். நாமும் கூட அநேக வேளைகளில நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, வாழ்க்கையில நமக்கு துணையா யாரும் இல்லாத ஒரு வேளையில நமக்கு ஆறுதல் கிடைக்காதா, நம்மை விடுவிக்கும்படியா யாராவது இருக்க மாட்டார்களா என்று சொல்லி அநேக வேளைகளில் எல்லா மனிதர்களும் நாம் நினைக்கிறது உண்டு. அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் நெருக்கப்படுகிற வேளையில அநேகர் யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா, ஆறுதலாக பேச மாட்டார்களா, ஊழியர்கள் கடந்து வந்து ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி விருப்பப்படுகிறது உண்டு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாடி செல்லுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கங்களின் வேளைகளில நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. வேதத்திலும் நீங்களும் நானும் பார்க்கிறோம், பக்தர்கள் நெருக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் கர்த்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில சமயங்களில கர்த்தரே அவர்களோடு கடந்து வந்து, கர்த்தரே அந்த இடத்துல கடந்து வந்து அவர்களுக்கு ஆறுதலாய், அவர்களுக்கு பக்க பலமாய் இருந்தார் என்று வேதத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம். இந்த வசனத்திலும் பார்க்கிற நேரம் தாவீதுடைய வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. தேவனே என்னிடத்தில் நீர் தீவிரமாய் வாரும், கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவரே, நீங்க தாமதிக்க வேண்டாம், என்னிடத்துல சீக்கிரமா வாங்க, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாய், என்னுடைய கண்ணீரை மாற்றும்படியாய் நீர் சீக்கிரமாய் என்னிடத்துல கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தாவீது கர்த்தரை கூப்பிடுகிறார். அப்படியே இந்த நாளிலும் நீங்களும் நானும் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், கர்த்தாவே தீவிரமாய் எங்களிடத்துல வாரும் ஆண்டவரே, எங்களிடத்துல நீர் தீவிரமாய் வாரும் ஆண்டவரே, எங்களுடைய கூடாரத்தை நோக்கி நீர் வர வேண்டும், எங்களுடைய இல்லத்துல காணப்படுகின்ற பிரச்சனைகளை மாற்றும்படியாய், போராட்டங்களை மாற்றும்படியாய், கண்ணீரை மாற்றும்படியாய் கர்த்தாவே நீர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்தவர்களாய், கர்த்தரை வாஞ்சித்தவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை நோக்கி அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நீங்களும் நானும் தியானிக்கிற பகுதி, என் கூடாரத்தை நோக்கி அவர் வருகிறார். என் கூடாரத்தை நோக்கி கர்த்தர் வருவாரானால் என் கூடாரத்தின் சூழ்நிலைகள் மாறும், என் இல்லத்தின் சூழ்நிலைகள் மாறும். அப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதத்திலே ஒரு சில பக்தர்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது கர்த்தரே கடந்து வந்து சில சமயங்களில் அவருடைய வாழ்க்கையில
சில காரியங்களை செய்தார். அதை வேத பக்தர்கள் மூலமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் பார்த்தோமானால், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு அழைப்பு கடந்து வருகிறது. நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் எல்லாவற்றையும் அங்கே விட்டு கடந்து வருகிறார். கடந்து வருகிற பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. அந்த பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம், சாராள் குழந்தை இல்லாது இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தரிசனமாகிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு. இப்பொழுது ஆபிரகாம் அங்கிருந்து கடந்து வந்த பிற்பாடு ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல மீண்டுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று மீண்டுமாய் கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே என்று சொல்லப்படுகிறது. 15வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று மீண்டுமாய் அந்த வாக்குத்தத்தம் மீண்டுமாய் உறுதிப்படுத்தப்படுகிறது. முன்பு சொன்னார் பெரிய ஜாதியாக்குவேன் என்று. இப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு கற்ப பிறப்பை உனக்கு தருவேன், அதுதான் உன்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். இப்படி தொடர்ந்து வருகிற நேரம் 5வது முறையாக ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி அந்த குமாரனுடைய பெயரையும் ஈசாக்குடைய பெயரையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். இப்படியாக வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சொல்லி வந்த கர்த்தர் தரிசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஒரு சூழ்நிலையிலே ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே ஆபிரகாம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே எதிரே 3 புருஷர்கள் கடந்து வருகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாம் ஓடி சென்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தரை மட்டும் குனிந்து அவர்களை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 3 புருஷர் வருகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி அவர்களை பணிந்து குனிந்து வணங்கி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி சாய்ந்து கொண்டிருங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்தும்படியாய் உங்களுக்கு அப்பம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களை வெகுவாக உபசரிக்கிறார். இப்பொழுது அந்த இடத்துல 3 பேரில் கர்த்தரும் கடந்து வந்திருந்தார் ஆபிரகாமை நோக்கி. இப்பொழுது கர்த்தர் சாராள் எங்கே என்று சொல்லி விசாரிக்கிறார். ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் கூடாரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மிக மிக ஆசீர்வாதமான ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் 18வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லுகிறார், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அந்த வார்த்தை நல்லா கவனித்து பாருங்க. ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். இவ்வளவு நாளும் தரிசனத்தின் மூலமாய் வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருந்தார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், பெயரை வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஒரு நாள் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமுடைய கூடாரத்தை நோக்கி கர்த்தரே கடந்து வந்தார். கடந்து வந்தவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் உன்னிடத்தில் திரும்ப கடந்து வருவேன், திரும்ப வருவேன். இப்போது வந்திருக்கிறேன், இனி திரும்பவும் உன்னிடத்துல கடந்து வருவேன். அது எதற்காக உன்னிடத்தில் திரும்ப வருவேன்? அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்படியானால் மிகவும் ஆச்சரியமான பகுதி, நாம் மீண்டும் வருகிற வேளையில, இப்போது உன்னிடத்துல வந்திருக்கிறேன், மீண்டும் வருகிற வேளையில உன் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த ஈசாக்கை பார்க்கும்படியாய் நான் மீண்டும் உன்னிடத்துல கடந்து வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார்.
ஆபிரகாமிடத்தில் நீங்களும் நானும் கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவார், வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் மூலமாய் எனக்கு வெளிப்பட்டதுண்டு, அதை நிறைவேற்றும்படியாய் ஒரு நாள் கர்த்தரே என் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய், என்னில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் என் கர்த்தரே என் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார். அததான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னிடத்தில் மீண்டும் வருவேன், திரும்பவும் வருவேன், வந்து அந்த ஈசாக்கை பார்க்கும்படியாய். மிகவும் ஆச்சரியமான காரியம். அதே காரியத்தை கர்த்தர் சாராளை நோக்கியும் சொல்லுகிறார். 14வது வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் அநேகம் நாம் பெற்றிருக்கிறோம். வருஷந்தோறும் புதிய வருஷத்துல வாக்குத்தத்தங்களை எடுப்போம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறிட்டா என்று சொல்லி பார்த்தால் அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அநேக வாக்குத்தத்தங்களுக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, ஒருவேளை குழந்தை பாக்கியம் தடைபடுகிற குடும்பங்களாயிருக்கலாம். நாம் அநேக வருடங்களாய் எதிர்பார்த்து காத்திருந்து அது நிமித்தமாய் சோர்வடைந்து இருப்போமானால், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரே ஒரு நாள் உங்கள் கூடாரத்தை நோக்கி கடந்து வருவார். நிச்சயமாய் வருவார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். காத்திருத்தல் அதிகமாக நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் என் கூடாரத்தை நோக்கி என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நிச்சயமாய் கடந்து வருவார் என்று. அந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆபிரகாம் அழைப்பை பெற்ற உடனே எங்க போறோம், என்ன ஒன்றுமே யோசிக்கவில்லை. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி புறப்பட்டு கடந்து வந்து விட்டார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் என்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமே என்று சொல்லி, ஆனால் அதை நிறைவேற்றும்படியாய் ஒரு நாள் ஆபிரகாமுடைய கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், நம்முடைய கர்த்தர், நம்மையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமிடத்துல நீங்களும் நானும் கேட்டால் சொல்லுவார், அவர் என் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் என் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார். அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கூடாரங்களை நோக்கி, நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்ல தேவன் நம்முடைய கூடாரங்களை நோக்கி நிச்சயமாய் கடந்து வந்து நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும். லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு நபரை நாம் நன்றாய் அறிந்த ஒரு நபர் உண்டு, சகேயு. சகேயுவின் கூடாரத்தை நோக்கி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். சகேயு எதிர்பார்க்கவே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதில் பார்க்கும் பொழுது, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சகேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசை. ஆனா அவரு உருவத்திலே குள்ளமாய் இருந்த காரணத்தினால் இயேசு கிறிஸ்து வருகிற பாதையில இருந்த ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி இருக்கிறார். இயேசுவை எப்படியாகிலும் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாக மிகுந்த ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையின் நிமித்தமாய் அந்த காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி இருந்து இயேசு வருகிற பாதையில பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. அவர்தான் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டார். ஆனா அந்த இடம் வந்தவுடனே இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே சகேயுவுக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வேகமா இறங்கி வர்றார். இதை பார்த்த எல்லோரும் இப்போ சொல்லுகிறாங்க, இவன் பாவியாகிய மனுஷன் இடத்தில் தங்கும்படி கடந்து போகிறாரே என்று சொல்லி. ஏன் என்றால் சகேயுனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. சகேயு அநியாயமாய் சம்பாதித்திருந்தார். அநேகரிடத்துல அநியாயமாய் பொருட்களை வாங்கி இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த சகேயு, அதற்கு முன்பதாக எல்லோரும் சகேயுவை அடையாளம் காட்டியது பாவியாகிய மனுஷன் என்று. இப்பொழுது இந்த சகேயுவை தேடி இயேசு, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த சகேயு இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்.
அழைத்து கொண்டு போகும் பொழுதே சகேயு சொல்லுகிற காரியம், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் அதை திரும்ப செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற நேரம், குடும்பத்துல கடந்து வருகிற நேரம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையாகட்டும் குடும்பமாகட்டும் இப்படிப்பட்ட மாறுதல்கள் நிச்சயமாய் கடந்து வரும். அதுதான் சகையுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. இப்போ சகையுவை கேட்டா நாம் சகையுவை கேட்டோமானால் சகையு சொல்லுவார், என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் கூடாரத்தை நோக்கி இயேசு ஒரு நாள் கடந்து வந்தார். அவர் கடந்து வருகிற வேளையில என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல மாற்றம் உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, அதுவரைக்கும் என்னை பாவியாகிய மனுஷன் என்று சொன்ன நாவுகள் எல்லாம் என்னை மிகவும் வெறுப்போடு எல்லாரும் பார்த்தாங்க. இவன் பாவியாகிய மனுஷன், இவன் அக்கிரமம் செய்தவன், இவன் யாருக்கும் பிரயோஜனமற்றவன் என்று பலவிதமான தூஷணமான நிந்தையான அவமானமான வார்த்தைகளை பேசின மக்கள் மத்தியில இயேசு என் கூடாரத்துக்கு கடந்து வந்து என் வீட்டை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே. ஒரே நாளில இயேசு கிறிஸ்து அந்த கூடாரத்தை நோக்கி கடந்து வந்த பொழுது அந்த கூடாரத்திற்கு மேல, சகையுக்கு மேல இருந்த பழி சொற்கள் அனைத்தும், சகையுக்கு மேல இருந்த நிந்தையான பேச்சுக்கள் அனைத்தும் மாற்றப்பட்டது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே என்று இயேசு சொன்னார். அப்படியானால் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களின் நிமித்தமாய் நீங்களும் நானும் சோர்வுற்று பல நிந்தையான பேச்சுக்கள், ஒருவேளை நம்முடைய தவறுகளா இருக்கலாம், தவறு செய்யாமலே நிந்தையான பேச்சுக்களை கேட்கிறவர்களாக இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை நோக்கி கடந்து வருகிற நேரம், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தமாய் மற்ற கண்கள் எல்லாம் சொல்லும், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இயேசு இந்த வீட்டுக்கு வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமானா, அதுவரைக்கும் பாவியாகிய மனுஷன் என்று அடையாளம் காட்டப்பட்ட சகையு இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து வந்த பிற்பாடு அங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, சகையு வீட்டுக்கு இயேசு வந்தார், சகையுவின் வீட்டுக்கு இயேசு வந்தார். அந்த ஒரு பேச்சு தான் இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு நம்முடைய கூடாரங்களை நோக்கி கடந்து வருவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையான பேச்சுக்கள், அவமான பேச்சுக்கள், நமக்கு மேல இருக்கிற பழி சொற்கள் எல்லாமே மாற்றப்பட்டு நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் குமாரர் என்று இந்த தேசம் அறியப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தையை புரட்டி போடுகிற தேவன் நம்முடைய தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக வேதத்துல யோவான் சுவிசேஷத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு, அந்த குடும்பத்தை நோக்கி ஒரு நாள் இயேசு கடந்து வந்தார். அந்த குடும்பத்தோடு இயேசு மிகவும் அன்பாயிருந்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள். மார்த்தாள், இந்த மரியாள் யார் என்று சொல்லி வேதம் அடையாளம் காட்டுகிறது என்று சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாய் கடந்து போகிற நேரம் ஒரு ஸ்திரீ வருகிறார்கள். இயேசுவின் பாதத்துல இருந்து தன்னுடைய கண்ணீரினால் பாதத்தை நனைத்து தலைமயிரினால் அதை துடைத்து பரிமள தைலம் பூசுகிறார்கள். அந்த மரியாள் தான் இந்த மரியாள் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த குடும்பம் இயேசுவுக்கு மிகவும் அன்பான குடும்பம். இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவ்வளவு நேசித்த ஒரு குடும்பம். ஏன் நேசம் வந்தது? ஒரு நாள் பாவியாய் இருந்த மரியாள், இயேசு கிறிஸ்து அந்த மரியாளின் பாவங்களை அனைத்தும் மன்னித்தார். மரியாளுடைய பாவங்களை அனைத்தும் நீக்கினார். இப்பொழுது அந்த மரியாளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அந்த மரியாள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த குடும்பம் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்துல ஒரு நாள் ஒரு இழப்பு நேரிட்டது. அது என்ன இழப்பு என்றால், அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான். இயேசுவுக்கு இப்போ சொல்லி விடுகிறாங்க, இயேசு கடந்து வந்தா அந்த வியாதி மாறிவிடும். இயேசு
எங்க வீட்டுக்கு கடந்து வந்தால் லாசருவின் வியாதியிலிருந்து அவனை குணப்படுத்தி விடுவார் என்று சொல்லி விடுகிறார்கள். இயேசு ஆனால் தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இப்பொழுது மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து புறப்பட்டு வருகிற சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அதற்குள்ளாக இங்கே இந்த சகோதரன் லாசரு மரித்து போகிறார். மரித்து போய் அடக்கம் பண்ணியாயிற்று. இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது முதல்ல ஓடி போறாங்க. மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது எதிர்கொண்டு ஓடி போய், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது மரியாளிடத்திலும் சொல்லப்படுகிறது. மரியாளும் ஓடி சென்று இதே வார்த்தையை சொல்லுகிறாங்க. ஆண்டவரே, நீ எங்க வீட்டுக்கு கடந்து வந்திருந்தா, நீர் எங்கள் வீட்டுக்கு முன்பதாகவே வந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி இயேசுவின் இடத்துல 2 பேரும் சொல்றாங்க. இப்போ இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், அவனை எங்கே வைத்தீர்கள்? இப்போ அங்கே சொல்லப்படுகிறது 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொன்ன பொழுது இயேசு அந்த இடத்துல மிக பெரியதான ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே அநேக யூதர் கடந்து வந்திருந்தாங்க. லாசரு மரித்தது நிமித்தமாய் இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லும்படியாய், ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரன், அந்த சகோதரனும் அவர்களை விட்டு மரித்து போய் விட்டான். இப்பொழுது அவர்களுக்கு துணையாய் யாருமே இல்லை. 2 ஸ்திரீகள் மட்டும். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அங்கலாய்ப்பான ஒரு வாழ்க்கையாய் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த பாரம் இருந்திருக்கும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் அநேகர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் கடந்து வந்திருந்தார்கள். 31வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் அநேகர் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உறவினர்கள் இருந்திருப்பாங்க, அவர்கள் ஆறுதல் சொல்லி இருப்பாங்க. சுற்றிலும் இருந்த ஜனங்கள் பலவிதமான ஆறுதல்களை அநேகர் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆறுதல் ஒரு கட்டத்துல நின்னு போகும். அந்த ஆறுதல் முழுமையான சந்தோஷத்தை அவர்களுக்கு தர முடியாது. அந்த ஆறுதல் முழுமையான ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்குள்ளாக கொண்டு வர முடியாது. மனிதர்களுடைய ஆறுதல் நாம் இழந்து போன காரியங்களை மீண்டுமாய் கொண்டு வர முடியாது. இப்போ மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் கேட்டார், சொல்லுவார், எங்களுக்கு ஆறுதல் சொல்ல அநேக யூதர்கள் கடந்து வந்தார்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் ஆறுதல் சொன்னார்கள். ஆனால் இயேசு எங்கள் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தது எங்களுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய். இயேசு கடந்து வந்தது அதற்காகத்தான். மரித்து 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொன்ன பொழுது கூட இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசரு எழும்பி வெளியே வந்தான். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தெய்வத்தை, அற்புதங்களை செய்கிற தெய்வத்தை, அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களில காணப்படுகின்ற எல்லா இழப்புகளையும், எல்லா மன கஷ்டங்களையும் மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா மனபாரங்களையும் மாற்றி அவர் சந்தோஷத்தை மீண்டும் தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையினால மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் கூடாரத்தை நோக்கி இயேசு ஒரு நாள் கடந்து வந்தார். அது எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மறக்க முடியாத அனுபவம். ஏனென்றால் துக்கத்தோடு இருந்த எங்கள் வாழ்க்கையில அநேகர் ஆறுதலாய் இருந்தாலும் அவர்கள் ஆறுதல் எங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியவில்லை. நாங்கள் இழந்த எங்கள் சகோதரனை திரும்ப கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எங்கள் கூடாரத்துக்கு எங்களை பார்க்கும்படியாய் கடந்து வந்த இயேசு எங்கள் கூடாரத்தில் இருந்த இழப்பை அறிந்து என் சகோதரனை உயிரோடு எழுப்பினார், எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் கூடாரத்தை நோக்கி அவர் வருகிறார். நம்முடைய கூடாரங்களை நோக்கி கர்த்தர் கடந்து வரணும். எல்லோருத்துக்கும் அந்த வாஞ்சை இருக்கும். ஒரு முக்கியமான நபர் நம்முடைய வீட்டுக்கு கடந்து வரும்போது நாம் மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வீட்டுக்கு ஒரு முக்கியமான நபர் கடந்து வந்தா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், மிகவும் ஆனந்தம் கொள்ளுவோம். அதே போல இயேசு கடந்து வருவாரானால் நம்முடைய கூடாரங்களில மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும்.
அனுதினமும் நம்முடைய ஜெபங்களில என் கூடாரத்தை நோக்கி வரணும் ஆண்டவரே. ஆபிரகாம் இடத்துல கேட்டால் ஆபிரகாம் சொல்லுகிறார், என் கூடாரத்தை நோக்கி அவர் கடந்து வந்தார். வாக்கு தத்தத்தை, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், அதை உறுதிப்படுத்தும்படியாய் கடந்து வந்தார். திரும்பவும் வருவேன் என்று சொன்னார். திரும்பவும் வருவேன் என்று சொன்னார். அந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்திருந்த அனைத்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் இன்று உங்கள் கூடாரங்களை நோக்கி கடந்து வருவார் நிச்சயமாய். அப்படியே சகையுடத்துல கேட்டால் சொல்லுவார், நான் ஒரு பாவியாகிய மனுஷன்தான், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான். என்னுடைய வாழ்க்கை துஷ்டத்தனமான ஒரு வாழ்க்கையாய் இருந்தது உண்மைதான். ஆனா இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நான் கடந்து போனேன். ஆனால் இயேசு என்னை கண்டுகொண்டார். அவர் என் கூடாரத்தை நோக்கி கடந்து வந்தார். என் மேல இருந்த நிந்தையான பேச்சுக்கள், பழி சொற்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என்னை ஆபிரகாமின் குமாரன் என்று அழைத்தார். என்னுடைய நிந்தைகள் புரட்டப்பட்டது. என் மேல இருந்த பழி சொற்கள் எல்லாம் மாறி போயிற்று. கர்த்தர் என்னை அப்படி நடத்தினார். மார்த்தாள் மரியாளிடத்துல கேட்டால் சொல்லுவார்கள், எங்கள் கூடாரத்தை நோக்கி இயேசு ஒரு நாள் கடந்து வந்தார். கடந்து வந்தவர் எங்கள் கூடாரத்துல எங்கள் சகோதரனை இழந்து தவித்த எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். எங்கள் சகோதரனை மீண்டுமாய் உயிரோடு எழுப்பினார். எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். அந்த தெய்வம் இன்றும் ஜீவன் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே கிரியை செய்வாராக. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய சங்கீதத்துல, தீவிரமாய் என்னிடத்துல கடந்து வாரும் ஆண்டவரே, தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், கர்த்தாவே தாமதியாதேயும். எப்பொழுது என்னிடத்தில் கடந்து வருவீர் ஆண்டவரே? என்னுடைய பிரச்சனைகள் கொடிதாயிருக்கிறது, என்னுடைய போராட்டங்கள் கொடிதாயிருக்கிறது. எப்பொழுது நீர் என்னிடத்தில் கடந்து வருவீர்? வேகமாய் கடந்து வாரும், தாமதியாதையும் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி தாவீது விண்ணப்பங்களை ஏறெடுத்தது போல தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் கூட வரணும், கர்த்தர் என் கூடாரத்தை நோக்கி வரணும். கர்த்தர் வருகிற கூடாரங்களில, இயேசு இருக்கிற குடும்பங்களில சந்தோஷம் உண்டு. இயேசு இருக்கிற குடும்பங்களில சமாதானம் உண்டு. இயேசு இருக்கிற குடும்பங்களில குறைவுகள் என்பது இருக்காது. நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய கூடாரங்களிலே இயேசுவே கடந்து வந்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடும் நன்மையோடும் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கூடாரத்தை நோக்கி கடந்து வருகிற கர்த்தர் நீர். அன்று ஆபிரகாமை நோக்கி கடந்து போனீர் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான இந்த குறைவுகளை நிறைவாக்கும்படியாய், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்கள் கர்த்தர் கடந்து போனீர். சகையுடைய வாழ்க்கையில கடந்து போனீர். நீர் எங்கெல்லாம் கடந்து போனீங்களோ அங்கெல்லாம் மாறுதல் உண்டாயிற்று. மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில கடந்து போனீர். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் வேதனையோடு, மிகுந்த பாரங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபடுவீராக. எங்கள் கர்த்தர் இடைபடுவீராக. எங்கள் கூடாரங்களை நோக்கி நீர் வரும் பொழுது எங்கள் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இருந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறிற்று. எங்கள் கர்த்தர் எங்கள் குடும்பங்களில கடந்து வந்து எங்கள் குடும்பங்களின் எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றி போடுகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.